Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து போனதில் வந்து நம்ம யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் அதை பற்றி எல்லா டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். ஓகே, ஸோ ஏற்கனவே நான் நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷனோட இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக தியரி அண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரிலேட்டட் டு யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். ஸோ நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மிக்சடாக சில விஷயங்களையும் நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னென்னா இதுக்கான நோட்ஸ் நான் இப்போ யூஸ் பண்ணுற ஸ்லைட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இயற்பியல் தமிழ் ஆப்பில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்றது வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் அ பாடி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த மோஷன் என்ன சொல்கிறோன்னா நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். அதாவது ஏன்றது ஆக்சலரேஷன் வெக்டார். ஸோ அதை வந்து டிபெண்டன்ஸ் டைம் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி மோஷன்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பைக் ஓட்டும்போது ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிரேக் போடும்போது நம்மளோட ஆக்சலரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம், டிக்ரீஸ் பண்ணுறோம், சடனாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி நான் யூனிஃபார்மாக நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸடாக ஒரு இதை சொல்ல முடியாது. ஆக்சலரேஷன் வேரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஓகே, ஸோ அது மாதிரி மோஷனும் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷனில் வருது. ஓகே, இப்போ இந்த நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பேசிக்காக வந்து ஃபார்முலாஸ் வந்து நம்ம என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஃபார்முலாஸுக்கு போயிடணும். இப்போ யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷனுக்கு நம்ம ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துருக்கோம். b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு u வெக்டார் a வெக்டார் t இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு 3 ஃபார்முலா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் சால்வ் பண்ண முடியும். ஸோ நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷனுக்கு there are 6 ஃபார்முலாஸ். அதாவது ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் பேஸ்டு ஃபார்முலாஸ், டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்கிறான். டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாஸ். ஃபஸ்ட்டு வந்து வெக்டார் ஃபார்முலா சொல்ல போனால் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டெஃபினேஷன் என்ன தெரியும், dr வெக்டார் டிவைடட் பை dt அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ dr வெக்டார் டிவைடட் பை dt. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா என்னென்னா ஆக்சலரேஷனோட ஃபார்முலா a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு dv வெக்டார் டிவைடட் பை dt. இது எல்லாமே ரெண்டுமே நம்மளுக்கு வந்து டெஃபினேஷன் பேஸ்டு ஒன். ஓகே, ஸ்பெஷலாக வந்து இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்முலா. திஸ் அப்ளைஸ் ஃபார் 2D 3D 1D 2D 3D. ஃபார் 1Dயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபார் 1D motion what we will do, we will remove the vectors. ஓகே, அதாவது வெக்டார் சைன்ஸை ஜஸ்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டா போதும். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைன் கன்வென்ஷன் வில் ப்ளே த ரோல். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இப்போது எக்ஸ் ஆக்சஸில் மோஷன் நடக்குதுன்னு வைங்க, ரைட் ஹேண்ட் சைடில் இது போகிறது பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகிறது நெகட்டிவ். ஓகே, அதே மாதிரி மேலே அப்வர்ட் டவுன்வர்ட், அதாவது ஒன் டைமென்ஷன்லேயே மேலே வேர்ட்டிக்கலாக மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம மேலே போகிறத பாசிட்டிவ்னு அசியூம் பண்ணிப்போம், கீழே இருக்கிறது நெகட்டிவ்னு வி வில் டேக். ஸோ திஸ் ஆர் ஆல் சைன் கன்வென்ஷன்ஸ். ஓகே, இப்போ இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ்ன்றதை பார்க்கலாம். இது ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இதிலேருந்து ஒன் டைமென்ஷனல் கேஸில் வெக்டார் சைன்ஸ் ரிமூவ் பண்ணோம். இப்போ அடுத்து we will see integration formulas. Okay, இன்டகிரேஷன் ஃபார்முலாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை கொண்டு வரலாம். ஓகே, ஆனால் இன்டகிரேஷன் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் தேவைப்படும். ஏன்றதை நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இனிஷியல் கண்டிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இனிஷியல் கண்டிஷன்ஸ் தேவைப்படும்.
அதாவது ஏன்றதை நான் சொல்கிறேன். இப்போது இந்த டிஃபரன்ஷியல் ஃபார்முலா வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், மேபி உங்களுக்கு நான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர், அதாவது பொசிஷன் வெக்டரை நான் கொடுத்துட்றேன்னு வைங்க. ஆர் வெக்டர்ன்றது பொசிஷன் வெக்டர். இப்போ அந்த பொசிஷன் வெக்டரை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வெலாசிட்டி கிடைக்குது. இப்போ என்கிட்ட வெலாசிட்டி வெக்டர் கிடைக்குது இருக்குது. ஓகே, எனக்கு வந்து ஆக்சலரேஷன் வெக்டர் தெரியணும்னா நான் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணாலே எனக்கு கிடச்சிரும். ஒன் டைமென்ஷனில் அதே தான் கதை. ஓகே, ஆனால் இன்டகிரேஷனில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இனிஷியல் கண்டிஷன்ஸ் வந்து தேவைப்படும். லிமிட்ஸ் போடுவோம் இல்லையா, லிமிட்ஸ் போடும்போது கான்ஸ்டன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஜென்ரலாக இனிஷியல் கண்டிஷன்ஸ் தேவை. டெஃபினட் இன்டகிரேஷன், நீங்கள் டெஃபினட் இன்டகிரேஷன் படிக்கலனாலும் பரவாயில்ல, ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ எப்படி அதை சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ரைட். ஸோ இப்போ இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ரீரைட் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம், டிடியை அந்த பக்கம் கொண்டு போங்க. டிடி அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன வரும், வி வெக்டார் டிடி இஸ் ஈக்குவல் டு டிஆர் வெக்டார். ஓகே, இப்போ இந்த டேர்மை நான் டிடி அந்த பக்கம் கொண்டு போனேன் இல்லையா. எப்போவுமே நீங்கள் இன்டகிரேஷன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒய் டிஎக்ஸ் நான் இன்டகிரேஷன் பண்ணுறேன்னு வைங்க. ஒய்ன்றது சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், ஒய் இஸ் சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஓகே, நீங்கள் இன்டகிரேஷன் தெரியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒய் வந்து சம் எஃப் ஆஃப் எக்ஸ். இது மாதிரி உங்களுக்கு இது கிடைக்குதுன்னா இப்போ லிமிட்ஸ்ன்னு சொல்லி போடுவாங்க. லிமிட்ஸ் வந்து இங்கே என்ன வரும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, எப்போவுமே இன்டகிரேஷன் வந்து டிஎக்ஸ் டிடி ஏதாவது ஒரு வேரியபிள் வச்சு இருக்கும். இங்கே என்ன இருக்குது, டிஎக்ஸ்ன்றது நம்மளோட இன்டகிரேஷனோட கனெக்ட் ஆனது. ஸோ இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் இங்கே எக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, இங்கே இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எக்ஸோட லிமிட்ஸ் போடணும். எக்ஸோட இனிஷியல் லிமிட்ஸ், ஃபைனல் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணுறனால நம்ம எக்ஸோட லிமிட்ஸை தான் போடணும், இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒய் டிடின்னு வைங்க. இங்கே நான் யாரோட லிமிட்ஸ் போடணும், டைம் வந்து இனிஷியல் டைம்லேருந்து ஃபைனல் டைம் போடணும். எல்லாமே எதை பேஸ் பண்ணதுன்னா இன்டகிரேஷனில் இது எதை இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிளோட லிமிட்ஸை தான் நம்ம போடுவோம் எப்போவுமே. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், லிமிட்ஸ் போடுறேன். ஸோ இப்போ டைம் இருக்குது, டைம் வந்து இங்கே டிடி டி தானே இருக்குது, அப்போ டீயோட லிமிட்ஸ் போடுறேன். ரைட், அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, ஆர் வெக்டார் இருக்குது. அப்போ நான் யாரோட லிமிட்ஸ் போடணும், இனிஷியல் ஆர்ஐ வெக்டார் டு ஃபைனல் ஆர்ஐ வெக்டார் அப்படின்னு நான் போடணும். புரியுதா? எனி டவுட்? இது வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். ஓகே, இப்போ இதே நீங்கள் வந்து ஸ்கேலார் ஒன் டைமென்ஷனுக்கு எழுதுனீங்கன்னா வெக்டார் சைன்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, வெக்டார் சைன்ஸை ரிமூவ் பண்ணிடுறோம், அவ்வளோதான். இது வந்து ஒன் டைமென்ஷனுக்கு. நம்மளோட மோஷன் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நான் என்ன போட்டிருப்பேன்னா எக்ஸ்ன்னு போட்டிருப்பேன். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா போவோம். ஜஸ்ட் இப்போ ஃபார்முலாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இன்டகிரேஷனில் இனிஷியல் கண்டிஷன்ஸ் தேவைப்படும். அதாவது ஓகே, நான் அதுக்கான எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், ஸோ இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சது. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இது மொதல் ஈக்குவேஷனை வச்சது யூஸ் பண்ணி இன்டகிரேஷன் ஃபார்முலா வருது. ரெண்டாவது ஈக்குவேஷனை வச்சு எப்படி பண்ணலாம்னா, ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிவி வெக்டார் டிவைடட் பை டிடி. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஏ வெக்டார் டிடி இஸ் ஈக்குவல் டு டிவி வெக்டார். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிமிட்ஸ் இப்போ எப்படி போடுவீங்க, லிமிட்ஸ் வந்து விஏ வெக்டார்லேருந்து விஎஃப் வெக்டார். டைமோட லிமிட்ஸ் தானே இப்போ இங்கே வரும். ஓகே, இது வந்து என்னது, இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன். இது
1 டைமென்ஷனுக்கு இதே எப்படி எழுதணும், நம்ம வெக்டார் சயின்ஸை ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, இது வந்து ஃபார் 1D மோஷன், 1 டைமென்ஷனல் மோஷன், ரைட். ஸோ இதுதான் பேஸ் ஆனது. ஸோ இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணணும். 1 2 இது வந்து நீங்கள் 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, டோட்டலாக 4 ஈக்குவேஷன்ஸ்ப்பா. வெக்டார் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸ்கேலார் ஈக்குவேஷன்ஸில் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவீங்க, வெக்டார் சயின்ஸை மட்டும், ஸ்கேலார் ஈக்குவேஷன் அந்த 1 டைமென்ஷனல் ஈக்குவேஷனுக்கு. ஸோ டோட்டலாக இந்த 4 ஈக்குவேஷனை யூ நீட் டு ரிமெம்பர். திஸ் இஸ் 4 3 2 and 1. 1 டைமென்ஷனுக்கு ஜஸ்ட்டு வெக்டார் சயின்ஸ் மட்டும் தான் ரிமூவ் ஆகும். சைன் கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல் எங்கடாலும். ஓகே, ரைட். ஸோ இப்போ ப்ராப்ளம் சால்விங்கில் நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ப்ராப்ளம் சால்விங் ட்ரிக் என்ன அப்படின்னா, இப்போ இந்த நான் இப்போ ட்ரா பண்ண போகிற இந்த இதை நீங்கள் ஆரோஸை நீங்கள் கவனிங்க. உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்டி கிராஃப்னு போடுறேன், இல்லை ஆர்டி கிராஃப்னு கூட, ஆர்டின்னு கூட சொல்லலாம். இப்போ எஸ்ஸுக்கும், அதாவது பொசிஷன், எஸ்ன்றது பொசிஷன் டைம் டிபெண்டன்ஸ் ஈக்குவேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, பொசிஷனுக்கும் டைமுக்கும் உள்ள ஈக்குவேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா, இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன் கிடைக்கும். கரெக்டாக? வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன் கிடைச்சதுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆக்சலரேஷன் டைம் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஆக்சலரேஷன் டைம் ஈக்குவேஷன் கிடைக்கும். புரியுதா? அதே மாதிரி இப்போ இதே வந்து ஸோ பொசிஷன் டைம் தெரிஞ்சதுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வெலாசிட்டி டைம் கிடைச்சா ஆக்சலரேஷன் டைம், ரைட்டா? இப்போ இதிலே உங்களுக்கு வந்து ஆக்சலரேஷன் டைம் ஈக்குவேஷன் தெரியும்னு வைங்க. ஆக்சலரேஷன் டைம் ஈக்குவேஷன் தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்ம we need to do இன்டகிரேஷன் தெரியணும். அதாவது VD ஈக்குவேஷன் தெரியணும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ VT ஈக்குவேஷன் தெரியும், எனக்கு ST ஈக்குவேஷன் தெரியணும்னா நம்ம என்ன தேவைப்படும், இன்டகிரேஷன் மெத்தடு தேவைப்படும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். ஸோ இந்த சார்ட்டை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டகிரேஷன் டெக்னிக்கில் என்ன தேவைன்னு, நீங்கள் என்ன ஞாபகம் தேவைப்படும் சால்வ் பண்ணுறதுக்கு, ப்ராப்ளம் சால்வ் பண்ண இனிஷியல் கண்டிஷன் நம்மளுக்கு தேவைப்படும். அது மட்டும் ஒரு ப்ராப்ளமில் ஜென்ரலாக இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருவான், எங்கே இதெல்லாம் தேவைப்படுதோ உங்களுக்கு கொடுத்துருவான். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ராப்ளம்ஸில் ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கான் பாருங்கள். வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கல் மூவிங் அலாங் ஸ்ட்ரைட் லைன். ஒரு பார்ட்டிக்கல் ஸ்ட்ரைட் லைன் ட்ராவல் பண்ணக்கூடிய பார்ட்டிக்கலோட விக்கும் டிக்கும் உள்ள எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டான். இங்கே எங்கேயாவது வெக்டார் சயின்ஸ் கொடுத்துருக்கானா, ஏன் கொடுக்கல அப்படின்னா இது ஸ்ட்ரைட் லைன் மோஷன். ஸ்ட்ரைட் லைன் மோஷனுக்கு சைன் கன்வென்ஷன் போதும். உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ போச்சுன்னா ரைட்டில் ட்ராவல் பண்ணுதுன்னு அர்த்தம், நெகட்டிவ் வேல்யூ போச்சுன்னா லெஃப்ட்டில் ட்ராவல் பண்ணுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து வெக்டார் சயின்ஸ் கொடுக்கல. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் ஃப்ரம் த மீன் பொசிஷன் அட் டைம் t = 1 செகண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் கேட்குறான் அட் அ கிவன் டைம். ஓகே, அடுத்து if it is given that the displacement is 20 meters at time t = 0. டைம் t = 0 அப்போ 20 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னென்னா ஆக்சலரேஷன் டைம் ஈக்குவேஷன். ஓகே, அதை வந்து கேட்குறான். ஓகே, ஸோ ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ஈக்குவேஷன் தேவைப்படுது, ரெண்டாவது என்ன தேவைப்படுது, ஆக்சலரேஷன் டைம் ஈக்குவேஷன் தேவைப்படுது. ஸோ நம்மளுக்கு இங்கே கொடுத்தது என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான், ரைட்டா? ஸோ வெலாசிட்டி
டைம் ஈக்குவேஷன். வெலாசிட்டி என்னது நம்மளுக்கு 10 2t + 3t ஸ்கொயர். கரெக்டா? இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் மெயினாக தேவைப்படுது அப்படின்னா எக்ஸுக்கும் டைமுக்கும், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர்டின்னு கூட இப்போ யூஸ் பண்ணிக்கலாம், பட் எக்ஸ்டி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, பொசிஷன் டைம் ஈக்குவேஷன். அப்புறம் உங்களுக்கு ஆக்சலரேஷன் டைம் ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷன் என்னன்றது நம்மளுக்கு மெயினாக தெரியணும். ஓகே, ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்டி கண்டுபிடிக்கலாமா ஏடி கண்டுபிடிக்கலாமா, எதுனாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். லெட்ஸ் கோ டு த ஏடி. இப்போ ஃபஸ்ட்டு ஈஸியானது என்னென்னா ஏடி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. ஏடி ஈக்குவேஷன் வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனாக ரெண்டாவது ப்ராப்ளமாக கேட்டிருக்கான். ஓகே, ஸோ ரெண்டாவது ப்ராப்ளமை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். வெலாசிட்டி என்னது? ஓகே, ஏடி ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? dv/dt டிஃபரன்ஷியேட் பண்ணாலே போதுமா? டிஃப்ரென்சேஷனை சிம்பிள் டிஃப்ரென்சேஷனே நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே இதை பண்ணிடலாம். அதாவது t⁻n where n is an any number. ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா nx கிடையாது nt n-1 அப்படின்னு வரும். ஓகே, இது வந்து ட்ரிக்னாமெட்ரியோட டிஃப்ரென்சேஷனோட ரூலு. தெரியலனா இதை நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ இது வந்து 10 + 2t + 3t ஸ்கொயர். ஓகே, இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0 + 2 + 6t அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ a is equal to 2 + 6t. இதுதான் ஆக்சலரேஷன் ஏடி. ஏக்கும் டீக்கும் உள்ள ஈக்குவேஷன், அதனால் இது ஏடி ஈக்குவேஷன். ரைட், இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம் டன். மொதல் ப்ராப்ளமில் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ஈக்குவேஷன் கேட்குறான். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்கான்றதை பார்த்துக்கலாம். ஈக்குவேஷன் எழுதிடலாம். இப்போ vன்றது என்னது? dx/dt இல்லை dr/dtன்னு போடலாம். ஓகே, இப்போ என்னென்னா இனிஷியலாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்னா displacement from the mean position at time t equal to 1 second. அதாவது 1 செகண்ட் அப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே இருக்குன்றதை நம்ம சொல்லணும். 1 செகண்ட் அப்போது ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே இருக்குன்னு நம்ம சொல்லணும். இவ்வளோ தான் கொஸ்டின். ஓகே, ஏன்னா இங்கே விக்கும் வெலாசிட்டி கிராஃப் டைம் கிராஃப் கொடுத்துட்டான். ஓகே, இந்த மீன் பொசிஷன் பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த மீன் பொசிஷன் அட் டைம் t equal to 1 செகண்ட். ஸோ 1 செகண்ட் அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கன்னு சொல்லணும். இஃப் இட் இஸ் கிவன் த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கான்? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 20ன்னு போட்டிருக்கான். அப்போனா +20 மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் 20 meters at what time? At time 0 செகண்ட். அப்போ எங்கே இருக்கான் ஆப்ஜெக்டோட பொசிஷன்? 20 மீட்டரில் இருக்கான். அவன் ப்ளஸ்ன்னு கொடுக்கல மைனஸ்ன்னு கொடுக்கல. சி, இங்கே முன்னாடி எந்த சைனுமே கொடுக்காத மாதிரி இருக்குது. we can take it as a ப்ளஸ்ன்னே எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னே இங்கே எடுத்துக்கலாம். நெகட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பான் -20ன்னு. this is a +20. ரைட், இப்போ எனக்கு எக்ஸ்டி ஈக்குவேஷன் வேணும். என்னோடய ஏம் என்னென்னா, என்னோடய ஏம் வந்து எக்ஸ்டி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா? நம்ம ஏற்கனவே அந்த ஈக்குவேஷன்ஸ் நான் ஒரு 4 ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்கே யூஸ் பண்ணுறோம். புதுசாக எதுவும் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறேன். இங்கே டைமோட லிமிட்ஸ் பண்ணணும். ஓகே, நான் என்ன டைம் எடுத்துக்கிறேன்னா, இனிஷியல் டைம் வந்து எனக்கு டைம் t equal to 0 அப்போ தானே எனக்கு தெரியும். அப்போ நான் அந்த டைமை நான் போட்டுக்கலாம். இனிஷியல் டைம் 0. இனிஷியலாக பொசிஷன் எவ்வளோ இருந்துச்சு? அப்போது டைம் t equal to 0 அப்போ பொசிஷன் எங்கே இருந்துச்சு? 20 மீட்டர். இப்போ டைம் ஃபைனல் டைமை நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஜென்ரல் டைம் tன்னு எடுத்துக்கிறேன். ஃபைனல் பொசிஷனை நான் என்ன எடுத்துக்கிறேன்? எனக்கு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு போட்டுறேன். ஸோ என்னோடய லிமிட்ஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 20லேருந்து x. ஓகே,
இனிஷியலாக 20 மீட்டர்ஸில் டைம் t = 0ல் இருக்குது. டைம் வந்து t அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. அதாவது இனிஷியல் கண்டிஷன் சொல்லுவாங்க. நம்மளுக்கு இனிஷியலாக சில இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். டைம் t = 0. ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஒன்? டைம் வந்து t. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு உங்களுக்கு இன்டகிரேஷன் தெரிஞ்சால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டுருவீங்க. தெரியலனா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு இன்டகிரேஷனாக பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்டகிரேஷன் பண்ணுறது இருக்கு இல்லையா, இதை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, தேர் இஸ் அ ரூல். ஓகே, என்ன ரூல்னா, இந்த இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ன்னு வரும். இந்த ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் லிமிட்ஸ் வந்து xi xf அப்படின்னா, இப்போ இதுக்கு பேர் லிமிட்ஸ் போடாமல் இருக்கிறதுக்கு பேர், இது ஒரு ரூல் எடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் வந்து இன்டெஃபினைட் இன்டகிரேஷன். இன்டெஃபினைட் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ லிமிட்ஸ் வந்து xi to xf இருக்குன்னு வைங்க. இது ஒரு தனி ரூல் மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் எழுதுறது என்னென்னா லிமிட்ஸோடு எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், இந்த ரூல் இருக்கு இல்லையா, இன்டகிரேஷன், வெறும் இன்டகிரேஷன் dx பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சது, x கிடைச்சது இல்லை. அதாவது இந்த உள்ளே இருக்கிற டேர்ம் தான் கிடைச்சது எனக்கு. இப்போது முதல்ல நான் இன்டகிரேஷன் பண்ணிடணும், இன்டெஃபினைட் இன்டகிரேஷன். அப்போ எனக்கு எக்ஸ்ன்னு வந்துடுமா. அதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு லிமிட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அப்ளை பண்ணணும். அது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு இந்த பக்கம் எழுதணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து யாரோட லிமிட்ஸ், இது xiயும் xfயும் யாரோட லிமிட்ஸ், எக்ஸோட லிமிட்ஸ் தானே, எக்ஸோட வேல்யூஸ் தானே. அப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸ் இருக்க இடத்துல நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், xf. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. மேலே உள்ளதை அப்ளை பண்ணும்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் என்னது, xi. ஸோ xf மைனஸ் xi. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா, நம்மளோட இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டு அப்பர் லிமிட்ஸ் என்னது, எக்ஸு. லோயர் லிமிட்டுன்னு சொல்லுவாங்க இதை, 20. ஸோ என்ன வரும், இந்த லிமிட்ஸ் எல்லாமே எக்ஸோட வேல்யூஸ் தானே. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸ் இருக்க இடத்துல நான் திரும்ப என்ன பண்ணணும், எக்ஸ்னே ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்து நான் எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் போட்டுருணும். லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது மைனஸ் போட்டுருணும். பண்ணும்போது என்ன வரும் உங்களுக்கு, 20. ஸோ எக்ஸ் மைனஸ் 20. இதுதான் அந்த இன்டகிரேஷனோட ஆன்சர். இது LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, இன்டகிரேஷன் 0 to t v dtன்னு இருக்கா. ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு டைம் என்னது, வெலாசிட்டி என்னது, நான் t இருக்க இடத்த சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ஏற்கனவே இது மாதிரி ஒரு ரூல் ஒன்று இருக்குது. ஓகே, இந்த ரூலை அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஒரு ஆன்சரு, t⁻n+1 டிவைடட் பை n+1 அப்படின்னு வரும். இது வந்து இன்டகிரேஷனோட ரூல். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே இன்டகிரேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலாபரேட்டாக உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே, அந்த டிடியை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் கான்ஸ்டன்ட் வெளில வந்துடும் இன்டகிரேஷன் விட்டு. ஓகே, இதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்னா, இப்படி ஒரு ஆன்சர். ஓகே, 2 கேன்சல் ஆகிடும்.
ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்து ரைட்டா. ஸோ வி வில் ஹேவ் திஸ் எக்ஸ்பிரஷன். இது வந்து RHS ரைட் ஹேண்ட் சைடோடது. ஓகே. ஸோ இப்போ இதை எடுத்து நான் என்ன பண்ணலாம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? LHS என்ன கிடைச்சது நம்மளுக்கு? LHS வந்து x - 20 கிடைச்சது. RHS என்ன கிடைச்சது நம்மளுக்கு? இப்படி கிடைச்சதா? இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து XT ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். XT ஈக்குவேஷன். ஓகே. இப்போ என்னென்னா நீங்கள் வந்து டைம் வந்து t = 1 செகண்ட் அப்போ என்னவா இருக்கும்னு கேட்குறான். டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது பொசிஷன் என்னன்னு கேட்குறான். ஓகே. ஸோ என்ன இருக்கும், 1ன்னு போடுங்க. டைம் = 1ன்னு போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூஸ் என்ன கிடைக்கும்? ஸோ ஆன்சர் இஸ் 32. இது ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். எனி டவுட்? புரியுதா? ஸோ இது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். ரைட். இப்போ அடுத்த ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்கான்றதை பாருங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ஈக்குவேஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கல் மூவிங் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டிக்கலை கொடுத்துருக்கான். அதோட பொசிஷன் டைம் கிராஃப் கொடுத்துட்டான், ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். ஓகே. SI யூனிட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். SI யூனிட் மீன்ஸ் மீட்டரில் இருக்குது. ஓகே. இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா, முதல்ல என்ன கேட்டிருக்கான், முதல்ல கொஸ்டினில் வந்து பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் டைம் t = 0 கேட்குறான். ஸ்டேட் வெதர் த மோஷன் இஸ் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் ஆர் நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் ஆர் நாட்னு கேட்டிருக்கான். அப்புறம் என்ன கேட்டிருக்கான், பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் when the velocity is 0 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வெலாசிட்டி டைம் கிராஃப் தெரியணும், ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எப்படி நீங்கள் வெலாசிட்டி டைம் கிராஃப் கண்டுபிடிப்பீங்க? dx/dt பண்ணணுமா? ஸோ dx/dt பண்ணிங்கன்னா என்ன வரும்? நான் ஏற்கனவே உங்களுக்கு ரூல் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ -12t இது உள்ளே கொண்டு போனீங்கன்னா என்ன வரும்? -12 வந்து வெளில வந்துடும். -12t கான்ஸ்டன்ட்டு. ஸோ டிஃப்ரென்சியேஷன் விட்டு வெளில வந்துடும். இப்படி இருக்கா? ஸோ ஆன்சர் என்ன வரும்னா 0 3t² -12. இதுதான் வெலாசிட்டி யூ வில் கெட். ரைட்டா? இது வெலாசிட்டி டைம் கிராஃப். இது VT ஈக்குவேஷன். ஓகே. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? -3t² -12 என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். ஸோ இது வந்து 16ன்றது இங்கே டைம், இது வந்து AT ஈக்குவேஷன். ஓகே. இப்போ மொதல் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னா, ஃபைண்ட் த பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் டைம் t = 0. ஸோ நம்மளோட இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இது XT ஈக்குவேஷன். பொசிஷன் அட் டைம் t = 0 கேட்குறான்பா. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எப்படி பண்ணலாம்? t = 0 அப்போ x என்ன வருது உங்களுக்கு? டைம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில். ஆன்சர் வந்து 10ன்னு வருது. ரைட். அதே மாதிரி பொசிஷன் வெலாசிட்டி என்ன வருது? -12. ஆன்சரே வந்து -12 m/s வரும். இதுதான் என்னது, இனிஷியலாக டைம் t = 0 அப்போ. ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டாவது கொஸ்டினில் மோஷன் வந்து யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டடாக நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டடான்னு கேட்டிருக்கான். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க?
ஆக்சலரேஷன் டைம் டிபெண்டன்ஸ் இருக்கா இல்லையான்றதை பார்க்கணும். டைம் டிபெண்டன்ஸ் இல்லைன்னா யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட், டைம் இருந்துச்சு அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட். ஸோ இங்கே ஆக்சலரேஷன் வந்து டைம் டிபெண்டன்ஸ் இருக்குது, அப்போ அது என்னது, அது நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட். ஸோ இது வந்து ஒரு நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட் மோஷன். மூணாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் when the velocity is 0. ஸோ வெலாசிட்டி 0 அப்போ பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த மூணாவது வெலாசிட்டி, அதாவது எக்ஸ் என்னன்னு கேட்குறான், when velocity is equal to 0. கொஷின் புரியுதா? இப்போது அதுக்கு என்ன பண்ணணும்னா, வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை வந்து ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, டைம் ஒரு டைம் கிடைக்குமா? டைம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு கிடைக்கும், which is nothing but plus 2 seconds. இதுதான் பாசிட்டிவ் டைம் தான் வேலிடு டைம், வந்து இட் கேன் பி பாசிட்டிவ் அலோன், ரைட். ஸோ இப்போ இந்த டைமை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டைமில் தான் என்ன ஆகுது, at this time only velocity is what, at this time only velocity is equal to 0. பொசிஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், பொசிஷனோட ஈக்குவேஷனில் போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 10 2 power 3 minus 12 into 2. ஓகே, நம்மளுக்கு என்ன வரும், 10 plus 8 minus 24. கரெக்டாக ஆன்சர் என்ன வரும்னா 4ன்னு வருதா? இப்போ கொஸ்டினில் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நான். என்ன மிஸ்டேக் அப்படின்னா, நான் இங்கே வந்து 20ன்னு கொடுத்துருக்கான், நான் வந்து 10ன்னு போட்டேன். ஓகே, அதை மட்டும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் 10 வருதோ அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷனில் சேஞ்சஸ் இருக்காது, இதில் ரெண்டுலுமே சேஞ்சஸ் இருக்காது. இங்கே தான் ஆன்சர் 20ன்னு வந்திருக்கும். ஓகே, இது ஒன்று தான் கரெக்ஷனு, நான் மாற்றிட்டேன். இது 20ன்னு வரும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இங்கே என்ன வரும்னா 20ன்னு வரும், வேறு எங்கேயும் ரிசல்ட் அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஆன்சர் வில் பி 4 meters. ஸோ x is equal to 4 meter. அப்போ வெலாசிட்டி என்னவாக இருக்குது, 0வாக இருக்குது அப்படின்றது அர்த்தம், ரைட். ஸோ இப்போ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த போன தடவை வந்து வெலாசிட்டி டைம் பொசிஷன் டைம் இதை கொடுத்துருந்தான், எக்ஸுக்கும் டைமுக்கும் வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் கொடுத்துருந்தான். ஆனால் இப்போ என்ன கொடுத்துருக்கான்னா, வெலாசிட்டிக்கும் பொசிஷனுக்கும் கொடுத்துருக்கான். அதாவது வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸு. ஜென்ரலாக வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் கொடுப்பான், ஆக்சலரேஷன் டைமுக்கு கொடுப்பான், இல்லை பொசிஷனுக்கு டைமுக்கு கொடுப்பான். ஆனால் இந்த தடவை என்ன கொடுத்துருக்கான், வெலாசிட்டிக்கும் பொசிஷனுக்கும் கொடுத்துருக்கான். ஸோ v is equal to alpha root x அப்படின்னு கொடுத்துருக்கான். இதில் ஆல்ஃபா வந்து ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஆல்ஃபா இஸ் அ பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். அஸ்யூமிங் தட் at time t equal to 0 the particle was located at, கூட என்ன கொடுத்துருக்கான், டைம் t equal to 0 அப்போ பார்ட்டிக்கல் எங்கே இருக்கான், x is equal to 0. நீங்கள் கமா கூட போட்டுக்கலாம். டைம் t equal to 0 அப்போ x வந்து 0ல் இருக்குது பொசிஷன். இப்போ என்ன கேட்குறான்னா, டைம் டிபெண்டன்ஸ் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் கேட்குறான். இப்போ vt ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறான், டைம் டிபெண்டன்ஸ் ஆஃப் வெலாசிட்டி ஈக்குவேஷன் ஆஃப் த பார்ட்டிகல்னா vt ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறான். ஓகே, இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து v is equal to என்ன சொல்லியிருக்கேன், v is equal to dx by dtன்னு சொல்லியிருக்கேனா, v is equal to dx by dt. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இவன் நம்மக்கிட்ட இது வந்து நம்மளோட டெஃபினேஷன். ஓகே, இந்த டெஃபினேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன், இதை அப்ளை பண்ண போகிறேன். இது உள்ளே அப்ளை பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு, ஆல்ஃபா ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி. ஓகே, ஆல்ஃபா ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள்.
ஆல்ஃபா கூட இங்கே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. dx by root xஐ நீங்கள் என்னென்னு எழுதலாம், x power 1/2ன்னு எழுதலாமா? இப்போ இப்போது நம்மளுக்கு வந்து வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்கான். ஓகே, ஆனால் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பொசிஷன் டைம் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். பொசிஷன் டைம் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணுறேன். டைம் வந்து என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இனிஷியல் கண்டிஷன் வந்து எந்த டைம் எந்த பொசிஷனில் தெரியும், டைம் t = 0 தானே தெரியும். அதை பேஸ் பண்ணி லோயர் லிமிட் எடுங்க. லோயர் லிமிட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச லிமிட்டாக இருக்கணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, லோயர் லிமிட் நம்மளுக்கு தெரிஞ்ச லிமிட்டாக இருக்கணும். டைம் t = 0 அப்போது பொசிஷன் என்னவாக இருந்துச்சு, இங்கே எக்ஸோட லிமிட்ஸ் தானே வரும், dx தானே போட்டிருக்கேன். டைம் t = 0 அப்போ எக்ஸோட லிமிட்ஸ் என்னது, 0. டைம் t அப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷன் எனக்கு தெரியாது, நான் ஜென்ரலாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இன்டகிரேஷன் எல்ஹெச்எஸோட இன்டகிரேஷன் பண்ணால் என்ன வரும் எனக்கு, ஆல்ஃபா இதை இன்டகிரேஷன் பண்ணால் t 0 to t வருமா? ஸோ ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு, ஆல்ஃபா t - 0ன்னு வருமா? தட் இஸ் t - 0 ஆர் ஆல்ஃபா t அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ இது எல்ஹெச்எஸ்க்கான ஆன்சர் ஆல்ஃபா t. இப்போ ஆர்ஹெச்எஸில் என்ன வரும் நம்மளுக்கு, 0லேருந்து எக்ஸு dx divided by x power 1/2. ஓகே, ஸோ இப்போ மேலே கொண்டு போங்க. நான் ஏற்கனவே ரூல் சொல்லியிருக்கேன் இல்லையா, x power n இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும், x power n + 1 divided by n + 1. அதை இங்கே அப்ளை பண்ணணும். ஜீரோ டு எக்ஸு. ஓகே, லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கீழே டிவைடட் பை 1/2ன்னு இருக்கும், மேலே போச்சுன்னா 2. ஸோ ஆன்சர் வந்து √x அப்படின்னு வரும். ஓகே, ஸோ 2√x அப்படின்றது வரும். இப்போ இது வந்து RHS, இது வந்து RHS, அது வந்து நம்மளுக்கு LHS இன்டகிரேஷனில். ஸோ LHS வந்து ஆல்ஃபா t, RHS வந்து 2√x. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஆல்ஃபா ஸ்கொயர் t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4xன்னு வரும். ஸோ பொசிஷன் நம்மளுக்கு என்ன தெரியுது, ஆல்ஃபா ஸ்கொயர் t ஸ்கொயர் டிவைடட் பை 4ன்னு தெரியுதா? ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸுக்கும் டைமுக்கும் உள்ள ஈக்குவேஷன், எக்ஸ் டைம் ஈக்குவேஷன். ரைட்டா? இப்போ எக்ஸ் டைம் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு கேட்டிருந்தான் பிகினிங்கில் இருந்தே. வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ்டி ஈக்குவேஷன் தெரிஞ்சிச்சுல, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் விடி ஈக்குவேஷன் தெரிஞ்சிடும்ல. ஸோ d/dt என்ன வரும், ஆல்ஃபா ஸ்கொயர் t பவர் 4 டிவைடட் பை t ஸ்கொயர் டிவைடட் பை 4. கான்ஸ்டன்ட்ஸ்லாம் வெளில எடுத்துருங்க டிஃப்ரென்சியேஷன் விட்டு, t ஸ்கொயர் வில் பி தேர். ஸோ என்ன ஆகும், ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை 4, t ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2tன்னு வரும். இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா t ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை 2. இதுதான் என்னது, விடி ஈக்குவேஷன். விடி ஈக்குவேஷன். எனி டவுட் இது வரைக்கும்? ஓகே, இது வந்து நம்ம அவன் கேட்டதில் பார்ட்டை பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன கேட்குறான்னா, மீன் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் ஆவரேஜ் ஓவர் அ டைம் தட் டேக்ஸ் particle to cover a first x meters of the path. அதாவது என்னன்னா, mean velocity of this particle averaged over the time. mean velocity கேட்குறாம்பா. mean velocity ஓட ஃபார்முலா என்னது, distance by time. ஓகே,
அவன் என்ன கேட்குறான்னா பார்ட்டிகல் டேக்ஸ் டு கவர் எக்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ் மீட்டர் போகும்போது டிஸ்பிளே ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? ஆப்ஜெக்ட்டு ஃபஸ்ட்டு எஸ் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டாக? இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவன் சொல்லியிருக்கான்? எஸ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன் ஃபார் இட். இப்போது நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? இந்த ஈக்குவேஷன் தெரியும்ல. இந்த ஈக்குவேஷன் படி எக்ஸ் டிஸ்டன்ஸு இவன் எஸ்ன்னு போட்டிருக்கான், நான் எக்ஸு நீங்கள் டிரைவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இங்கே எக்ஸும் எஸ்ஸும் எல்லாம் ஒன்று தான். ஓகே, டைம் வந்து எவ்வளோ டைம் எடுக்க போகுது? டைம் எவ்வளோ எடுக்கும் அப்படின்னா சி, அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு பாருங்கள். டிஸ்டன்ஸ் பை டைம். அவன் ஆவரேஜ் வெலாசிட்டி எஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்போது எவ்வளோ ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்குன்னு கேட்குறான். எஸ் போட்டேன், எவ்வளோ டைம் எடுக்கும் எஸ் போகிறதுக்கு? அந்த டைமை நான் போட்டேன்னா ஆன்சர் கிடச்சிரும்ல. அப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்க இடத்துல நான் என்ன பண்ணணும்? எஸ்ன்னு போட்டேன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் டி ஸ்கொயர் டிவைட் பை 4. ஒரு டைம் கிடைக்கும்ல, அந்த டைம் தான் என்னது நம்மளுக்கு? 4s டிவைடட் பை ஆல்ஃபா ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 அப்படின்னு வரும். ஏன்னா ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா, ரூட் எடுக்கணும் ஃபைனலாக. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? இப்போ 4 வெளில எடுத்திங்கன்னா ரூட்டில் இருந்து என்ன ஆகும்? 2 ஆகிடும்ல. ஆல்ஃபா ஸ்கொயரை வெளில எடுத்திங்கன்னா ஆல்ஃபான்னு ஆகிடும். ஸோ ரூட் எஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 2/α ரூட் எஸ். ஸோ என்ன வரும்? ரூட் எஸ் டிவைடட் பை 2/α. ஸோ α/2 ரூட் எஸ். இதான் என்னது? ஆவரேஜ் வெலாசிட்டி. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு திரும்ப நான் சொல்கிறேன். ஃபார் அ கிவன் டிஸ்டன்ஸ் பை டைம்ன்றது ஆவரேஜ் வெலாசிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு. ஓகே, அவன் ஆவரேஜ் மீன் வெலாசிட்டின்னு கேட்டிருக்கான். நம்ம வந்து 1 டைமென்ஷனல் மோஷன் தானே இது, வெக்டார் சயின்ஸ் கொடுக்கல. 1 டைமென்ஷனல் மோஷன்ப்பா. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம்னு நான் அசியூம் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எஸ் மீட்டர்ஸ் ஆஃப் த பாத். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தான் கரெக்டான டெஃபினேஷன். இங்கே டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்றுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்குது, நான் சொல்கிறதுல உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கோ டு த எக்ஸ்டி ஈக்குவேஷன். இந்த எக்ஸ்டி ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? ஃபுல்லாகவே பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கா? ஓகே, we are assuming that distance and displacement are equal. Okay, distance and displacement equal. Okay, so substitute பண்ணுறா, he is getting the answer. So this is the answer. ஓகேப்பா, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதிலே வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏடி ஈக்குவேஷன்ஸில் சில பேசிக் ப்ராப்ளம்ஸை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த இதில் என்ன பண்ண போகிறோம்னா கிராஃபிக்கல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் வரும். ஓகே, ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.